ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். இன்னைக்கு ஒரு அருமையான நாள். அதாவது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ண நாள். இன்னைக்கு கிருஷ்ணனோட பரிபூரண அருள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இன்னைக்கு இதை மனசால நினைச்சாலே போதும். நீங்க என்ன கேட்குறீங்களோ கேட்டது கிடைக்கும், என்ன நினைக்கிறீங்களோ எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு அருமையான நாள். என்ன அப்படின்னா இன்றைக்கி ஏகாதேசி. இந்த ஏகாதேசியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மோக்ஷத ஏகாதேசி. மோக்ஷத ஏகாதேசி அப்படின்னா இந்த ஏகாதேசி ரொம்ப சிறப்பான ஏகாதேசி. இந்த ஏகாதேசி நாளில் தான் மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கப்ப அர்ஜுனனுக்கு கீதையை கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணாராம். இது வந்து கீதை உபதேசம் பண்ண நாள்னு சொல்லி தனியாக வேற இதை கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோக்ஷித ஏகாதேசி விரதம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட 3 தலைமுறை பாவமும் மன்னிக்கப்பட்டு நம்மளோட 3 தலைமுறை முன்னோர்களும் நரகத்தில் இருந்தாங்கன்னாலும் இல்லை அவங்க முக்தி அடையாமல் இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து சொர்க்கத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னா, புராண காலத்தில் வைகநாஸ் அப்படின்னு ஒரு மன்னன் ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தா கூட அந்த மன்னனுக்கு ஒரு கனவு வருது. கனவுல என்ன வருது அப்படின்னா, அவங்க அப்பா வந்து நரகத்தில் துன்பம் படுற மாதிரி ஒரு கனவு வருது. தன்னோட துன்பத்தை போக்குறதுக்காக தன்னோட பையன்கிட்ட வந்து அவர் கெஞ்சிற மாதிரி ஒரு கனவு அவனுக்கு வருது. உடனே இந்த மன்னன் வந்து இந்த கனவு பற்றி தன்னோட அரண்மனையில் இருக்க பண்டிதர்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்வத முனிவரோட ஆசிரமம் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் எதுக்கும் அவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் தான் ஒரு தெளிவான பதிலை கொடுக்க முடியும் அப்படின்னதும் அவர்கிட்ட போய் தனக்கு நடந்த அந்த கனவு பற்றியும் சம்பவம் பற்றியும் சொல்கிறான். சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, கார்த்திகை மாதத்தில் வர மோக்ஷத ஏகாதேசியில் விரதம் இருந்து பகவானை வழிபாடு பண்ணுங்க, உங்களோட முன்னோர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவன் விரதம் சரியாக இருந்து இது பண்ணுறான். அடுத்து ஒரு கனவு வருது அவனுக்கு. என்ன கனவு அப்படின்னா, வைகுண்டத்திலிருந்து பெருமாளோட சேவகர்கள் வந்து ஒரு ரதத்தில் போயிட்டு தன்னோட அப்பாவை அழைச்சிட்டு போகிற மாதிரியும் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் ஒரு கனவு வருது. மறுபடியும் போயிட்டு இவர்கிட்ட சொல்கிறான், பர்வத முனிவர்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு, உங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஏகாதேசி நாள். இன்றைக்கி நைட்டு 10 மணி வரைக்கும் ஏகாதேசி இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் சில விஷயம் சொல்கிறேன். அந்த விஷயத்தை நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருங்க. அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு அருமையான சக்தி இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம வந்து மனசால பகவானை பற்றி நினைக்கிறது, பகவானோட கதைகளை கேட்கறது, அவனோட நாமத்தை சொல்கிறது, இது அத்தனையுமே நமக்கு வெற்றியை தரும். நிறைய பேருக்கு தோணும், ஏதோ ஒரு காரணத்தால் எல்லாராலையும் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட தலைமுறையில் யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கலாம், நம்மளே பல பிரச்சனையில் இருக்கோம், இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுக்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சம்பவத்தை வந்து இந்த ஏகாதசிக்கு கேட்குறது உங்களோட பாவங்கள் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மனசில் நினச்சி இந்த விஷயத்தை கேட்குறீங்களோ, மற்றவங்க சொல்லும்போது கேட்குறதோ இல்லை நாமளே மற்றவங்களுக்கு சொல்லும்போதோ மனசில் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே நடக்க வைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அப்படி ஒரு சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பகவானை பற்றினது தான். பகவான் கிருஷ்ணனோட அவதாரம் முடியுது. அவதாரம் முடிஞ்சு அவர் வந்து அவதார நோக்கம் முடிஞ்சு வைகுண்டம் போகணும். இப்போ அதுக்கு முன்னாடி அவருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே பணிவிடை செஞ்சுட்டு இருந்து தேரோட்டி பல்வேறு சேவைகள் புரிஞ்ச உத்தவர் அவருக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாரும் எல்லாமோ கேட்டாங்க, தனக்குன்னு வாழ்ந்த உத்தவர் எதுவுமே கேட்கல. அதனால் நீங்கள் ஏதாவது என்கிட்ட வரம் கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உத்தவர் சொல்கிறாரு, பகவானே எனக்கு வந்து வரம்லாம் எதுவும் வேணாம், நீ செஞ்ச சில செயல்கள் வந்து எனக்கு புரியாமல் இருக்குது, அதுக்கு விளக்கம் கிடைச்சாலே எனக்கு போதும், அதுவே எனக்கு வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து பகவான் கிட்ட கேட்ட கேள்வியையும் அதுக்கு யசோதையோட மைந்தனான பகவான் சொன்னது வந்து உத்தவ கீதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பேருக்கு இருக்கிற சந்தேகம், மகாபாரதத்தில் இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கேட்குறதாலேயே நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தவர் கேட்குறார் பகவானை பார்த்து, பகவானே நீ வாழ சொன்ன வழி வேற, நீ வாழ்ந்து காட்டின வழி வேற, நீ நடத்தின மகாபாரத நாடகத்தில் நீ ஏற்றுக்கிட்ட பாத்திரம், நீ புரிஞ்ச செயல், எனக்கு புரியாத விஷயங்கள் பல இருக்குது, அதை பற்றி தான் உன்கிட்ட கேட்கணும், அதை மட்டும் எனக்கு சொல்லேன் அப்படின்றார். இப்போ பகவான் சொல்கிறாரு, உத்தவரே அன்னைக்கு குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்காக நான் சொன்னது பகவத்கீதை, இன்னைக்கு நான் உங்களுக்கு தரப்போகிற பதில் உத்தவ கீதை. அதுக்கான சந்தர்ப்பத்தையும் நானே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் மூலமாக எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உத்தவர் உடனே சந்தோஷமாகி கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். கண்ணா, முதல்ல எனக்கு ஒரு விளக்கம் வேணும், உண்மையான நண்பன் யாரு அப்படின்னு கேட்குறார். நண்பனுக்கு துன்பம் ஏற்படுறப்ப உடனே
அழைப்பே இல்லாமல் வந்து உதவி செய்கிறான் இல்லையா, அவன் தான் உற்ற நண்பன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பதிலை ஏற்கனவே எதிர்பார்த்து தான் உத்தவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். அடுத்த கேள்வி கேட்குறார். உத்தவருக்கு கிருஷ்ணன் மேலே சில கோபங்கள் இருக்குது, அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சந்தர்ப்பத்தில் கேள்வியை கேட்டார். முதல் கேள்வியாக நண்பன் யாருன்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் இல்லையா, அதிலிருந்து அடுத்த கேள்வியை கேட்குறார். நண்பனுக்கு துன்பம் வர்றப்ப, துயரம் வரப்ப அவன் கூப்பிடாமலே வந்து உதவி செய்கிறவன் தான் உற்ற நண்பன்னு சொன்னல. பின்ன ஏன் பஞ்ச பாண்டவர்களுக்கு சூதாட ஆரம்பித்தப்போ அவங்கள தடுக்கிறதுக்கோ இல்லை காக்கிறதுக்கோ இல்லை, நீ மட்டும் மனசு வச்சுருந்தா இவ்வளோ பெரிய கொடூரமான போருக்கு தேவையே இருந்திருக்காது. உண்மையான சோகத்தோடையும் அக்கறையோடையும் கொஞ்சம் கோபத்தோடையும் இதை கேட்குறார். அது மட்டுமா, ஏதோ காப்பாத்துனேன்னு பெருமைப்படுற, ஆபத்தில் உதவுறவன் தானே ஆபத் பாந்தவன். இந்த நிலையில நீ உதவாத நீ எப்படி ஆபத் பாந்தவன் ஆக முடியும்? நீ செஞ்சதெல்லாம் தர்மமா? பகவானே, எனக்கு புரிகிற மாதிரி சொல்ல. அவரோட கேள்வியில் ஒரு நியாயம் இருந்தது. ஏன்னா உலகத்திலோட ஒவ்வொரு அசைவையும் தெரிஞ்சு வச்சிருந்தவர் பகவான். அவரே இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கோபம். அதை தான் அந்த கேள்வியில் வெளிப்படுது. தர்ம செல்வத்தை இழந்தான், நாட்டை இழந்தான், தன்னையும் இழந்தான். சூதாண்டத்துக்கு தண்டனையா அதோட நீ அவனை விட்டுருக்கலாம். தம்பிகளை அவன் பணையம் வச்ச போதாவது நீ சபைக்குள்ளே நுழைஞ்சி தடுத்துருக்கலாம். அதுவும் நீ செய்யலை. திரௌபதி அதிர்ஷ்டமானவ அப்படின்னு அவளை பணையம் வச்சு ஆடு, இழந்ததெல்லாம் திருப்பி தரேன்னு அவன் சவால் விட்டான் துரியோதனா. அப்பயாவது நீ உன் தெய்வீக சக்தியால் அந்த பொய்யான பகடக்காய் தர்மனுக்கு சாதகமாக விழுற மாதிரி செஞ்சுருக்கலாம். அதையும் நீ செய்யலை. மாறா திரௌபதியோட துயிலை உரித்து அவளோட மானம் பறிபோன நிலைக்கு ஏற்பட்டப்ப தான் நீ துயில் கொடுத்து அவளை காப்பாற்றின அப்படின்னு மாறுதட்டிக்கிற. மாற்றான் ஒருத்தன் நம்மளோட குலமகளோட சிகைனா முடி, தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சூதர் சபையில் பலர் முன்னாடி அவளோட ஆடையில் கை வச்ச பிறகு எங்கே இருக்குது மானம் அப்படின்னு படன்னு அவர் மனசில் இருந்தெல்லாம் கொட்டிட்டார். வழக்கம் போல் ரொம்ப அமைதியாக தனக்கே உரிவான அந்த சாந்தமான குரலில் அழகாக பகவான் யசோதை மைந்தன் அழகாக பதில் சொன்னார். உத்தவரே, விவேகம் உள்ளவன் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தர்ம நியதி. துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லை, அதனால தான் தர்ம தோத்து போனான் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு உத்தவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன கிருஷ்ணா சொல்கிற? முதல்ல தர்மம் எது அப்படிங்கிறத சுருக்கமாக சொன்ன கிருஷ்ணன் இப்போ கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். துரியோதனனுக்கு சூதாட தெரியாது, ஆனால் பணையம் வைக்க அவன்கிட்ட பணமும் ஏராளமான அஸ்தியும் இருந்தது. பணையை நான் வைக்கிறேன், என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார்னு சொன்னான் துரியோதனன். அது விவேகம். தர்மனும் அது போலவே விவேகத்தோட செஞ்சிருந்தான்னா நானும் பணையம் வைக்கிறேன், ஆனால் என் சார்பா என் மைத்தனன் கிருஷ்ணன் பகடக்காய் உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே. நானும் சகுனியும் சூதாடி இருந்தா யாரு ஜெயிச்சிருப்பாங்க? நான் கேட்குற எண்ணிக்கையை சகுனியால் பகடக்காயில் போட தான் முடியுமா, இல்லை அவன் கேட்குற எண்ணிக்கையை என்னால் தான் போட முடியாதா? போகட்டும், தர்ம என்னை ஆட்டத்தில் தான் சேர்த்துக்கல அப்படிங்கிறத கூட மன்னிச்சிடலாம். ஆனால் அவன் விவேகமே இல்லாமல் இன்னொரு மன்னிக்க முடியாத தப்பு ஒன்று செஞ்சான் தெரியுமா? ஐயோ, விதிவசத்தால் சூதாட ஒத்துக்கிட்டேன், ஆனால் இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்படின்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்டயே கோரிக்கை வைக்கிறான். கடவுளே, அவன் மட்டும் சூதாட்ட மண்டபத்துக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு என்கிட்டயே வேண்டிக்கிறான். என்னை மண்டபத்துக்குள்ளே வர முடியாத மாதிரி அவனே என்னை கட்டி போட்டுட்டான். நான் அங்கே வரக்கூடாதுன்னு என்கிட்டயே வேண்டிக்கிறான். யாராவது பிரார்த்தனையால் என்னை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு மண்டபத்துக்கு வெளியே காத்துக்கிட்டு நின்னேன். அண்ணனோட ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் திரௌபதியோட சிகையை பிடிச்சப்ப அவளாவது என்னை கூப்பிட்டாளா? இல்லையே. அவளும் தன்னோட பலத்தை நம்பியே சபையில் வந்து வாதம் பண்ணிட்டு இருந்தாலே ஒழிய என்னை கூப்பிடவே இல்லை. நல்ல வேளை துச்சாதனன் துயில் உரிச்சப்ப தன்னோட பலத்தால் போராட முடியாதுன்னு தெரிஞ்சு ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம் அப்படின்னு குரல் கொடுத்தா பாஞ்சாலி. அவளோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு இப்போதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அடைச்சதும் வந்தேன். அவள் மானத்தை காப்பாற்றுறதுக்கு வழி செஞ்சேன். இந்த சம்பவத்தில் என் மேலே எங்கே தப்பு இருக்குது? உத்தவரே, நீங்கள் தான் சொல்லுங்களேன். அருமையான விளக்கம் கண்ணா, அசந்துட்டேன், ஆனால் ஏமாற மாட்டேன். உன்னை இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க உத்தவரே. அப்படின்னா நீ கூப்பிட்டாதான் வருவ. நீயா நீதியை நிலைநாட்டவோ ஆபத்தில் நாங்கள் இருக்கவோ உதவி பண்ண வரமாட்டேன், அப்படிதானே? புன்னகையோடு தொடர்ந்தார் கிருஷ்ணன். உத்தவரே, மனித வாழ்க்கை அவரவர் கர்மப்படி தான் அமைது.
அதை நான் நடத்துகிறதும் இல்லை, அதில் குறுக்கிடுறதும் இல்லை. நான் வெறும் சாட்சி பூதம், அவ்வளவுதான். நடப்பதெல்லாம் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கேன். அதுதான் தெய்வத்தோட தர்மம் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணன். நல்லா இருக்கு கிருஷ்ணா உன் நியாயம். அப்படின்னா நீ எங்கள் பக்கத்துலேயே நின்று நாங்கள் செய்கிற எல்லா தப்பையும் பார்த்துட்ருப்ப. நாங்கள் தவறு மேலே தவறு செஞ்சு, பாவத்து மேலே பாவம் செஞ்சு, துன்பத்து மேலே துன்பம் செஞ்சு அதுக்குள்ளேயே உழண்டுக்கிட்டே கிடக்கணும். அப்படி தானே உத்தவரே? நான் சொன்ன வாசகத்தோட உட்பொருள் உங்களுக்கு இன்னும் விளங்கலைன்னு நினைக்கிறேன். நான் சாட்சி பூதமாக உங்கள் பக்கத்தில் நிற்கிறத நீங்கள் உணரும்போது உங்களால் தவறையோ ஒரு தீய செயலையோ நிச்சயமாக செய்ய முடியாது. நீங்கள் அதை மறக்கும்போது தான் எனக்கு தெரியாமல் ஏதோ செஞ்சிடலாம் அப்படிங்கிற நினைக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குது. அப்போ தான் கெட்ட சம்பவங்கள் நடக்குது. எனக்கு தெரியாமல் சூதாடலான்னு தர்மம் நினச்சானே, அதுதான் அவனோட அஞ்ஞானம். நான் சாட்சி பூதமாக எப்போவும் எல்லார் கூடயும் இருக்கேன் அப்படின்னு தர்மம் உணர்ந்திருந்தா இந்த சூதாட்ட நிகழ்ச்சியே வேற விதமாக முடிஞ்சிருக்காதா? ரொம்ப அழகாக கிருஷ்ணன் இந்த பதிலை சொல்லியிருப்பார். இது என்ன சொல்லியிருப்பாருன்னா, நமக்கே மகாபாரதத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்தப்போ ஏன் கிருஷ்ணன் வரல, அவர் காப்பாற்ற மாட்டாரா, நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு அழகாக பதில் சொல்லியிருப்பார். இந்த உத்தவ கீதையை நீங்கள் எப்பெல்லாம் கேட்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் மனசால பகவானோட நாமத்தை நினச்சாலே பகவான் நம்மளோட பாவம் செய்யாமல் காப்பாற்றுறது இல்லாமல் நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பண்ணி நம்ம மனசில் நினைக்கிற விஷயத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 100% உண்மை. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விரதங்களை விட சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னது எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏகாதேசியை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஏகாதேசிக்கு மிஞ்சின விரதமும் கிடையாது, ஏகாதேசி மாதிரி ஒரு சிறப்பான நாளும் கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த ஏகாதேசி நாளில் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி பொழுது சாஞ்சத்துக்கு அப்புறம் 6 மணிலேருந்து நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும், அதாவது ஏகாதேசிங்கிறது இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து நாளைக்கு காலையில் விடிகிற பொழுது வரைக்கும் தான் ஏகாதேசியாக நினைக்கணும். அதுக்கப்புறம் துவாதேசியாக மாறிடும் இல்லையா? இந்த சமயத்தில் நீங்கள் பகவானோட நாமத்தை எவ்வளவு சொல்ல முடியுமோ மனசறிஞ்சு, உங்களுக்கு பணம் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கனகதாரா சோஸ்திரம், அதுலேயும் பகவான் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் எல்லா நாமத்திலையும் நான் இருக்கிறேன்னு சொன்னால் கூட காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா? காயத்ரி மந்திரத்தை பகவான் நான் மந்திரங்களில் காயத்ரியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். காயத்ரி மந்திரம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாமாக்கள். இந்த 4 நாமாக்களை நீங்கள் மனசால நினைச்சாலே போதும். நீங்கள் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. முதல் நாமம் ராமநாமா. ராமா ராமா ராமான்னு இன்னைக்கு ஒரு 108 முறை. எந்த நேரம் கிடைக்குதோ, சாயந்தரம் 6லேருந்து நாளை காலையில் 6 வரைக்கும் எப்போ நேரம் கிடைக்குதோ சொல்லுங்கள். இப்படி சொல்கிறதால, இன்னைக்கு நாம் சொல்கிறதால ஒரு முறை சொன்னால் அது 100 முறை சொன்னதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கும். குறைஞ்சது 108 முறையாவது ராமநாமம் சொன்னீங்கன்னா ஆனந்தமான வாழ்வு, நம்ம இருக்க கஷ்டத்தெல்லாம் போக்கி ஆனந்தமான வாழ்வை கொடுக்கக்கூடிய நாமம் ராமநாமம். கேசவா அப்படிங்கிற நாமத்தை சொன்னீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் எதை கேட்டு அந்த நாமத்தை சொல்கிறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய நாமம். நாராயணா அப்படிங்கிற நாமத்தை சொல்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய பதவியான மோட்சம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய வைகுண்ட பதவி கிடைக்கும் நாராயணா அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன துன்பத்துக்கு சொல்கிறோமோ, என்ன மனவேதனைக்கு சொல்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் சொல்கிறோமோ, எப்படி சொன்னாலும் அந்த இடத்துக்கு கிருஷ்ணன் நம்ம என்ன பிரச்சனைக்காக கூப்பிட்ருக்கோமோ உடனே அதை கண்ணெடுத்து பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவாராம். இந்த 4 நாமங்கள் எப்போவுமே உயர்வானதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து நிறைய நாமங்கள் இருக்குது. பீஷ்மர் சொன்ன 24 நாமங்கள் இருக்குது, 12 நாமங்கள் இருக்குது. இந்த மாதிரி மனசறிஞ்சு நீங்கள் இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுது நீங்கள் பகவானோட நாமத்தை சொல்லணும். நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய வழியை சொல்கிறேன்னு முதல்ல சொல்லியிருந்தேன். 2 வழி. முதல் வழி, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோவில், ஏதாவது ஒரு கோவில் போய் கண்ணார பகவானை ஒரு 10 நிமிஷம், எந்த கோவிலுனா நீங்கள் விநாயகர் கோவில் கூட போகலாம், கண்ணார பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயிலோட நடைய உங்களால் எத்தனை முறை வலம் வர முடியுமோ, பிரகாரத்தை சுற்றி வர முடியுமோ அதை சொல்கிறேன். அப்படி வரணும். முடியல அப்படின்னா 2வது வழி. 2வது வழி என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில் 6 மணியிலிருந்து நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே உங்களால் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு கொடுக்க முடிஞ்ச உணவு, அது பழைய சாதமாக இருந்தால் கூட போதும், நாய்க்கோ பறவைக்கோ இல்லை ஒரு பசுமாட்டுக்கோ உங்களால் முடியும்னா ஒரு மனிதருக்கு நல்ல உணவாக. நான் ஏன் பழைய உணவுன்னு சொன்னேன்னா, நாய்க்கு அந்த உணவை கொடுத்தா கூட நாளைக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்கள் கொடுத்தா கூட பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா பகவானோட நாமத்தை சொல்கிறதும் அவனை நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த தானத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட புண்ணியம் கிடைக்கும், நீங்கள் எந்த மாதிரி நிலையை அடைவீங்கன்னு ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா பாகவதத்தில் சனகாதி முனிவர் நாரதருக்கு சொன்ன கதை.
முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துங்கபத்ரா நதியில் ஒரு அழகிய நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் ஆத்மதேவன் துந்திலி அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அவங்க எவ்வளவோ தான தர்மங்கள் பண்ணியும் எவ்வளவோ வேள்வி யாகம் பண்ணி கூட அவங்க எவ்வளவோ விரதம் இருந்து கூட அவங்களுக்கு அது கிடைக்கல. இதனால் மனம் உடைஞ்சு போன இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட உயிரை மாச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறார். அப்படி காட்டை அவர் போய் அடைஞ்ச சமயம் தியானத்தில் இருந்த முனிவர் ஆத்மதேவனோட கவலையை தெரிஞ்சுக்கிறார். உடனே அவர் ஆத்மதேவர்கிட்ட உங்களோட விதிப்படி இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய 7 ஜென்மத்திலையும் உங்களுக்கு பாக்கியம் கிடையாது, அதுவும் குழந்தை பாக்கியம் கிடையாது. இதை நீங்கள் கவலையாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா குழந்தைகள் நமக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களால கவலைகள் அதிகரிக்கும், சம்சார வாழ்க்கையில் நம்மளால் அதிகப்படியான எண்ணத்தை செலுத்த முடியும். அதனால் பாவ புண்ணியங்கள் விளைவாக அடுத்தடுத்த பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பகவானோட பக்தியோடு இருங்க, அது மோட்சத்திற்கு வழி பண்ணுன்னு சொல்கிறார். இருந்தால் கூட அவர் சொன்ன விஷயத்த இவர் ஏற்றுக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிடிவாதமாக தற்கொலை பண்ணிக்க போகிறதா சொல்கிறார். முனிவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாகி பின்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட தவ வலிமையால் ஆத்மதேவனுக்காக மனம் இறங்கி ஒரு மாம்பழத்தை வர வைக்கிறார். இந்த மாம்பழத்தை அவர் கையில் கொடுத்து இதை உங்களோட மனைவி கிட்டே கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள், உங்கள் ஆசைப்படியே நல்ல அழகான குழந்தை பிறப்பான், வேதத்துலேயும் யோகத்துலேயும் சிறந்தவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆத்மதேவர்கிட்ட இந்த பழத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. இவரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து மனைவி துந்திலி கிட்டே கொடுக்குறார். கொடுத்து துந்திலி நமக்கு குழந்தை கிடைக்க போது இந்த பழத்தை நீ சாப்பிட்ட அப்படின்னா நமக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்கும்னு முனிவர் சொன்னார்னு சொல்கிறாங்க. ஆனால் துந்திலிக்கு துளி கூட விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா குழந்தை பிறந்தது அப்படின்னா அதை பார்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, தன்னோட அழகு கெட்டுப்போம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கவலை அவங்களுக்கு. அதனால் தன்னோட மனவேதனையை தன்னோட சகோதரி கிட்ட சொல்கிறாங்க. அதே சமயம் துந்திலியோட சகோதரி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி அப்போனா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வந்து என்னோட குழந்தைய உங்கள் குழந்தையா வாங்கிக்கோங்க, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி மட்டும் உங்கள் வீட்டுக்காரை நம்ப வைங்க, மற்றபடி எனக்கு குழந்தை பிறந்தது நான் உங்கள்கிட்ட குழந்தைய கொடுத்துறேன், உங்களோட சொத்து பத்து அந்த நகை ஆபரணம்லாம் வச்சுருக்கீங்களே அந்த எல்லாத்தையும் என் பேருக்கு கொடுத்துருங்கன்றாங்க. சரின்னு சொல்லி அவள் சொல்கிறதுக்கு இவங்க ஓகே சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அந்த முனிவர் கொடுத்தார்ல ஆசீர்வாதம் பண்ணி அந்த பழத்தை தான் வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கொடுத்துறாங்க. இந்த பசுமாடு சாப்பிட்டதால இது எதுவுமே தெரியாத ஆத்மதேவர் தனக்கு நல்ல குழந்தை பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லி 10வது மாதம் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் 10வது மாதம் பசுவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பறந்து விரிஞ்ச அகன்ற கண்களையும் மாட்டோட காதையும் உடைய கையை ரெண்டும் பகவானை கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தியானிச்ச நிலையிலேயே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அதே நேரம் இவங்களோட தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதுவும் ஆண் குழந்தை தான். ஆத்மதேவர் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றா. அதனால் ஆத்மதேவருக்கே பிறந்ததா அது தன்னோட குழந்தை நினைக்கிறாரு. இந்த பசுவுக்கு பிறந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா கோகர்ணன், கோனா பசு, கர்ணன்னா காது, ஓகேவா? அதனால் கோகர்ணன் அப்படின்னு பேர் வச்சு அதையும் தன்னோட பிள்ளை மாதிரியே வளர்த்துட்டு வராரு. சின்ன வயசுலேயே கோகர்ணன் ஞானத்திலையும் புத்திலையும் ரொம்ப சிறந்தவனாக இருக்கான். ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு இறைவனை அடையிற வழி தவ வாழ்க்கைன்னு சொல்லி அதை பண்ண போயிடுறான். ஆனால் இந்த துந்திலியோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளுக்கு பிறந்த குழந்தை ரொம்ப மோசமானவனாக இருக்கான். தாய் தந்தையை மதிக்கிறதே இல்லை, அவங்கள ரொம்ப துன்புறுத்துறான். ஆத்மதேவன் தன்னோட குழந்தைய பற்றி ரகசியம் எதுவும் தெரியாதால, அது தன் குழந்தை இல்லைங்கிறது தெரியாதால தன்னோட தீய நடவடிக்கையினால ரொம்ப மனதை நொந்து போகிறார். இந்த குழந்தைய ரொம்ப செல்லமாக வளர்த்ததால தந்தையோட உபதேசம் எதையும் கேட்க மாட்டான். மாறா தாய் தந்தையை அடித்து தொடுத்துறான், துன்புறுத்துறான். அவங்கள பல தகாத உறவுகள் பல பெண்களோட வச்சுக்கிறான். இந்த மாதிரி பல இன்னல்களை கொடுக்குறான். ஒரு சமயம் அண்டை வீட்டார் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் தன்னோட பலத்தால் என்ன பண்ணுறான் அப்படின்னா கட்டி ஆள்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏகப்பட்ட துன்பத்தை கொடுக்குறான். எவ்வளவோ அறிவுரை யார் யார் சொல்லியும் அவன் அதை பற்றி இது பண்ணிக்கல. தன் தாய் இதனால் கோவம் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆத்மதேவனும் பெத்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் உடைஞ்சு போய் தன்னோட உயிரை மாற்றிக்கிறதுக்காக காட்டு நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப வழியில் கோகர்ணன் இருக்கிறத பார்க்குறாங்க. தந்தையோட ஏன்னா வளர்த்துருக்கிறார் இல்லையா, அதனால் தந்தையோட அந்த துக்கத்தை போக்குறதுக்காக அவருக்கு கோகர்ணன் உபதேசம் பண்ணுறார். தந்தையே உலகத்தில் துன்பத்தின் இருப்பிடம் மயக்கத்தை தருவது யாருன்னா பிள்ளைகளும் சொத்தும் தான். உண்மையிலேயே அது நமக்கு எந்த சொந்தமும் கிடையாது, அதனால நமக்கு துன்பம் மட்டும்தான் வரும். உலகத்தில் நன்மையை மட்டும் கொடுக்கக்கூடியது பகவானோட நாமம் தான், பகவானை சரணடைகிறது தான். உண்மையான ஆனந்தம் வந்து தேவர்கள் தலைவன் இந்திரனுக்கோ நாட்டை ஆளும் சக்கரவர்த்தியான அரசர்களுக்கோ இருக்கிறது இல்லை. எவன் இந்திரிய சுகங்கள் அதாவது உலக ஆசைகளை வெறுத்து தனிமையில் தன்னைத்தானே உணர்ந்து வெற்றியை பெறுறானோ அவன் தான் உண்மையிலேயே ஆனந்தத்தில் இருக்கான். அதை தரக்கூடியவன் இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன் பிள்ளை அவன் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி ஏறி போய் உட்காந்து நீ பாட்டே உன்னோட தவத்தை பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறார். அதே மாதிரி கோகர்ணனோட உபதேசத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு தவம் பண்ணுறாரு. அவருக்கு முக்தியும் கிடைக்குது, சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. ஆனால் இந்த ஆத்மதேவரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேர் துந்துகாரி
அந்த துந்துகாரி என்ன பண்ணுறான் அப்படின்னா, யார் எந்த பேச்சையும் கேட்கறதில்ல, தவறான பெண்களோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக சொத்து சுகத்தெல்லாம் விற்கிறான், திருடுறான், கொள்ளையடிக்கிறான். இதனால் அவனை எங்கே தன்னை ஏமாத்திட்டு போயிடுவாங்களோ அந்த பெண்களே சேர்ந்து அவன் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிற போது அவன் மேலே எண்ணெயை ஊற்றி அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக தீப்பந்தத்தால் அவனை எரிய வைக்கிறாங்க. சரி வர அவனோட உடம்பு பத்தாததுனால பாதி பழச்சிக்கிறான், குழி தோண்டி அவனை புதைச்சிடுறாங்க. அவன் இறந்து போயிடறான். இறந்து போனால் கூட அவனுக்கு ஆத்ம சாந்தி அப்படிங்கிறதே கிடைக்கல. தினமும் வெப்பம் குளிர் அது பார்க்காம காற்று பசி அப்படின்னு அலைஞ்சி திரியிறான். இது கோகர்ணனுக்கு தெரியுது. உடனே கோகர்ணன் என்ன இருந்தாலும் சகோதரனாச்சு அப்படின்னு சொல்லி கயாவுக்கு போய் அவனுக்காக ஆத்ம சாந்தி வேண்டி என்ன பண்ணுறாருன்னா சிரார்த்தம் கொடுக்குறாரு. இருந்தும் கூட அவனோட ஆன்மா சாந்தி அடையாமல் பிரேத உருவிலேயே கோகர்ணன் முன்னாடி வருது. இப்போ சொல்லுது, கோகர்ணா, நான் துங்காரி பிரேத ஜென்மத்தை அடைஞ்சி துன்பத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன், காற்றை மட்டும்தான் சாப்பிட்றேன், கருணை கடல் நீ, என் சகோதரன் நீ, என்னை இந்த நிலையிலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். அவன் எவ்வளவோ பண்ணி கூட சாந்தி பூஜை பண்ணி கூட சாந்தி ஆகலேன்னு சொல்லிட்டு கயாவில் கூட சிரார்த்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறான் அப்படின்னா சூரிய பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறான். உடனே சூரிய பகவான் இந்த நிலை மாறணும் அப்படின்னா கோகர்ணா துங்காரியோட நிலை மாறி அவனுக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னா 7 நாட்கள் விடாமல் பாகவத புராணத்தை பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஈரமாக இருக்கிறது, உலர்ந்தது, பெருசு, சின்னது அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே இல்லாமல் எந்த விதமான கட்டையையும் தீயானது எரிச்சிரும். அதுபோல் பாகவதம் 7 நாட்களும் கேட்டால் போதும், மனம், வாக்கு, உடல் ஆகிய முக்காரணத்தாலும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு உடனே சூரிய பகவானோட ஆணைப்படி என்ன பண்ணுறான்னா பாகவதத்தை சப்தாகம்னா 7 நாட்கள்னு அர்த்தம். கோகர்ணனை ஒரு மூங்கிலில் 7 துவாரங்கள் அமைச்சு அந்த மூங்கிலுக்குள்ளே பிரேத உருவத்தில் இருக்க வச்சு ஒரு நாளும் சொல்கிறார். இதை சொல்கிறத அந்த ஊர் மக்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் முடியும் போது ஒவ்வொரு அந்த மூங்கிலில் இருக்கக்கூடிய துளையும் வெடிச்சிக்கிட்டே வருது. 7ஆவது நாள் 7ஆவது துளை வெடித்து ஒரு பெரிய உருவம் வெளியில் வருது. அது வர சமயம் வைகுண்டத்துலேருந்து பெருமாளோட 2 சேவகர்கள் ஒரு பறக்கும் தேரில் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அவனோட அந்த ஆன்மாவை தேரில் ஏற்றிக்கிட்டு வைகுண்டம் நோக்கி போனாங்களாம். ஊரில் இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி இவன் வைகுண்டம் போகிறான், எவ்வளோ பெரிய பாவியாச்சே அப்படின்னும் போது அப்போ கோகர்ணன் சொன்னாராம், பாகவதத்தை 7 நாள் கேட்டதால் அவனோட பாவங்கள்லாம் அழிஞ்சு அவன் இந்த உலகத்திலேயே பரிசுத்த புண்ணியமான ஆன்மாவாயிட்டான். வைகுண்டத்தை அடையிறதுக்கு இவனை விட தகுதியான நபரே கிடையாதுனாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் பாகவதம் 7 நாள் கேட்ட அத்தனை நபரும் இறந்ததுக்கு அப்புறம் நேராக வைகுண்டம் போனாங்களாம். அப்படி ஒரு சிறப்பான விஷயம் பாகவதம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. பகவானோட அவதாரங்கள், அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள், லீலைகள், அவரோட பாடல், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவரோட புகழை பாடுறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் பாகவதம்னு சொல்கிறோம். பாகவதம்னா அவரோட வரலாறு புராணத்தை படிக்கிறது தான் பகவானோட பாகவதம். நீங்கள் ஒரு சின்ன கதையவோ ஒரு நாமத்தையோ இன்னைக்கு சொன்னாலே, அதுவும் இந்த ஏகாதேசி ரொம்ப சிறப்பான ஏகாதேசி, யார் யார் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பகவானே உட்காந்து கேட்டுட்டு இருப்பாராம். என்னோட பக்தன் இவன் இதை சொல்லியிருக்கிறான், அவனுக்கு இதை கொடு, அவன் இதனால தான் ஏங்குறான் அப்படின்னு சொல்லுவாராம். அதை கொடுக்க சொல்லுவாராம் உடனே. அப்படிப்பட்ட சிறப்பான நாள். நம்பிக்கையோடு செய்யுங்க, வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி அடையும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.